ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து டெய்லி லஞ்ச் ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், அதுக்கப்புறம் காய் போட்ட ஒரு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வறுத்த கவலை மீன். இப்போ வெயிட் டைமாக இருக்கிறதுனால ஒரு வெள்ளரிக்காய், இந்தமாதிரி ஹைட்ரேட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இதோட லஞ்ச் முடிஞ்சிச்சு, வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனுடைய பயன்கள்லாம் பார்க்கலாம். இந்த கவலை மீனில் பார்த்தீங்கன்னா omega-3 அப்படின்ற ஒரு ஃபேட் அது வந்து இந்த மீனில் வந்து அதிகமாக இருக்குது. கொழுப்பு மீன்கள் சொல்லலாம். அந்த கவலை மீன் கவலை மீன் பொதுவாகவே மீன்கள்னாலே இந்த omega-3 ஃபேட் வந்து இருக்குது. அதனால் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது, அளவாக வந்து எடுத்துக்கலாம். சரி, இதில் என்னென்னலாம் சத்துக்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய எக்கச்சக்கமான இது வந்து இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை, டிப்ரெஷன் வந்து இது வந்து முன்னாடி வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விட்டமின் டி வந்து இது நல்லா நிறைய இருக்குன்றாங்க. நல்லா வந்து தூக்கத்தை வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வரது வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய நியூட்ரிஷன் புரதங்கள் இருக்குது மீனில், கண்ணுக்கு நல்லது, கேன்சர் வராமல் தடுக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி வந்து தடுத்து நிறுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீனில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. இந்த மீனை கண்டிப்பாக வேணும் ஒதுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விதமாக அதை சமைச்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் மீட் பண்ணுறது. பை பை.